இங்கே ஒரு அரசியல் கட்சி, பல அரசியல் கட்சிகள் இருக்குது. அதோட நடவடிக்கைகள், அது செயல்படுற விதங்கள், அது எப்படிலாம் வந்து ஸ்ட்ராட்டஜி வகுக்குது, இதெல்லாம் பொதுவெளியில் இருக்கிற விஷயங்கள். எங்கள் அரசியல் கட்சியை நாங்கள் பார்த்தப்போ நீங்கள் பேசக்கூடாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. நீ பொதுவெளியில் இருக்க ஓட்டு வாங்குற, நம்ம பேச தான் செய்வோம். நீங்கள் அதை எங்கள் கட்சியை பற்றி பேசாதீங்க, எங்கள் கட்சியை நாங்கள் பார்த்துப்போம். அதெல்லாம் இங்கே வாக்காளர் பெருமக்களே எங்களுக்கு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உங்கள் கட்சியை நீங்கள் பார்த்துப்பீங்கன்னா ஏன் பொதுவெளியில் ஓட்டு வாங்குறீங்க? நாங்கள் பேச தான் செய்வோம். அதனால் நீங்கள் மக்கள் விரும்புகிறபடி பேசணுன்றாங்க. அது இல்லை, மக்கள் விரும்புகிறபடி என்ன பேசுறது? நடந்த விஷயங்களை வச்சு தான் நாங்கள் பேசுவோம். நாங்கள் மக்கள் விரும்புகிறபடி பேசுறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? மக்கள் விரும்பாதையும் பேசுவோம், மக்களுக்கு கசப்பாக இருக்கிறதையும் பேசுவோம் நாங்கள். அதனால் அது எங்கள் உரிமை அது ஆக்சுவலாக. அதனால் இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும். நம்ம வந்து பழைய கதைகள் நிறைய, பழைய கதைகள் வேண்டாம். இல்லை, இந்த இதுலேயே வந்து முடிச்சாச்சு, பழைய கதைகள் முடிஞ்சாச்சு. இது இதனுடைய அரசியல் தாக்கம் அந்த அந்த பாயிண்ட் தான் நான் போறேன். அதாவது அந்த பாயிண்ட் தான் போறேன். இதுவுமே நடந்ததை வச்சு தான் நம்ம பேச முடியும். என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை வச்சு தான் பேசணும். நீங்க யார் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நீங்க யார் சொல்றதுன்னு கேட்க முடியாது. நம்ம அனுபவத்திலே நம்ம பேசுறோம். உங்களுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அதை பாக்குறீங்க. ஒவ்வொருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் அப்படிதான் இருக்கும். சரி, தினகரன் வந்து அவர் ஒரு ஆளுமையா இருக்காரு, அவர் இன்னைக்கு போய் ஜாயின் பண்ணிருக்காரு. அரசியலில் வந்து இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுத்துட்டு டக்குன்னு போய் வேற ஒரு கூட்டணியில் ஜாயின் பண்ணுறதுலாம் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ வைகோ விஷயத்தை சொன்னாங்க, வைகோ வந்து திமுக சேர்ந்தாருனாங்க. ஓகே, அது நடக்குது. பல விஷயங்கள், பல கட்சிகள் அது மாதிரி கடைசி நேரத்தில் அப்படிலாம் கூட்டணி சேர்றதெல்லாம் வாடிக்கை தான். பட் ஆனால் இங்கே என்ன பார்க்கணும்னா, கரெக்டாக அவர் சேர்ந்ததுனால அந்த அணிக்கு ஏதாவது பிரயோஜனம் உண்டா இல்லையா, அது பயன் தருமா இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் பழைய விஷயங்களை வந்து இவர் இப்படி பேசினார், அவர் அப்படி பேசினார்தோட தினகரனோட ஓட் பேங்க் என்ன, அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். தினகரனோட ஓட் பேங்க் என்ன? ஆன்டி எடப்பாடி ஓட் பேங்க். தினகரனோட ஓட் பேங்க் ஆன்டி எடப்பாடி ஓட் பேங்க். இந்த ஆன்டி எடப்பாடி ஓட் பேங்க் அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஓட் பேங்க்கா? கிடையாது. அது வந்து ஒரு கம்யூனிட்டி பேஸ்டு ஓட் பேங்க். அது அதில் கொஞ்சம் அரசியல் மயப்படுத்தப்பட்டவங்க கொஞ்சம் இருக்கலாம். அந்த கம்யூனிட்டி ஏன் எடப்பாடி எதிர்க்குது? அந்த கம்யூனிட்டி தான் ஏன் எதிர்க்குதுன்னா, அந்த கம்யூனிட்டியை சேர்ந்த 3 தலைவர் நீங்கள் அதிமுக நீக்கிட்டீங்க. நம்ம கம்யூனிட்டியை புறக்கணிக்கிறாரு, நம்ம இப்போ கம்யூனிட்டியை ஓரம் கட்டிட்டாரு. அந்த கம்யூனிட்டி எடப்பாடி எதிர்க்குது. தினகரன் எடப்பாடியை எதிர்த்தவரையும் அவருக்கு ஓட்டு போட்டுன்னு வந்தாங்க. இப்போ தினகரனே போய் அங்கே போய் சேர்ந்த உடனே அந்த கம்யூனிட்டி நினைப்பாங்க. ஏற்கனவே அது மட்டும் இல்லை, கம்யூனிட்டியை புறக்கணிச்சது மட்டும் இல்லை, 10.5 வந்து அந்த கம்யூனிட்டி பாதிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வன்னியில் கொடுத்ததில் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் தெற்க போகலாம் எடப்பாடி அதை பற்றி பேச மாட்டேன்றார். அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்டாலும் அவங்க நினைக்கிறாங்க, நம்ம கம்யூனிட்டிக்கு எதிராக இருக்கார் எடப்பாடின்னு நினைக்கிறாங்க. அந்த எடப்பாடியை எதிர்த்தவரையும் தினகரனுக்கு ஆதரவு. பார்லிமெண்ட் எலெக்ஷன்லையும் ஆதரிச்சாங்க. தேனியில் எடப்பாடி 3வது இடத்துக்கு போனார். ராமநாதபுரத்தில் எடப்பாடி 3வது இடத்துக்கு போனார். அப்போது ஆதரிச்சுட்டு வந்தாங்க. இன்றைக்கி நீங்கள் எதிர்த்த ஆளோடய நீங்கள் சேர்ந்துருக்கும் போது அந்த கம்யூனிட்டியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அந்த கம்யூனிட்டி ஓட் பேங்க் கோர் பாயிண்ட்ன்றது திரு தினகரனுக்கு இருக்கிற வாக்கு வங்கி அப்படியே ஷிஃப்ட் ஆகி இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா? அது ஒரு கேள்விக்குறியான விஷயமா நான் பார்க்கறேன் சார். அதுதான் முக்கியமான பாயிண்ட். இல்ல, பேசிக்கா நீங்க என்ன சொன்னாலும் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான மனநிலையில் இப்ப அண்மை காலமா இருக்கிறவங்கனாலும் அவங்க அடிப்படையில் அதிமுக காரங்க தானே. அவங்களுக்கு வந்து ரெட்டையில ஒரு பிஜேபி கூட்டணி அப்படின்ற ஒன்று வந்து திருமதி சிவசங்கரி சொன்ன மாதிரி ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அதிமுகவும் அமமுகவும் ஒரு இயற்கையான கூட்டணி அப்படின்னு பார்க்க மாட்டாங்களா அவங்க? இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த கம்யூனிட்டி தான் ஃபர்ஸ்ட்டாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் வந்து தினகரனையும் ஓபிஎஸ்சியும் அவங்க வந்து ஓட்டு போட்டு அவங்க ரெட்டையிலே வீழ்த்தி பலாப்பழத்துக்கு ஓட்டு போட்டதும் குக்கருக்கு போட்டதும் தினகரனே அப்படி தானே சார் அவங்க வளர்த்துருக்காரு. துரோகியை வீழ்த்தி கட்சியை கைப்பற்றணும் தானே வளர்த்தாரு. துரோகியை வீழ்த்தணும், கட்சியை கைப்பற்றணும் தான் ஒரு நோக்கம். இன்றைக்கி நீங்கள் திடீர்னு மாறினீங்கன்னா அவங்க என்ன கேட்பாங்க, உங்களுக்காக நாங்கள் ஏன் மாற்றிக்கணும், 10.5 நாங்கள் பாதிக்கப்பட போகிறோம். நாளைக்கு மறுபடியும் வந்தால் 10.5 கொண்டு தான் நாங்கள் பாதிப்போம். நீங்கள் வந்து எங்கள் கம்யூனிட்டி ஆள் 3 பேரை நீங்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் 3 பேரை நீங்கள் வெளில அமிச்சிங்க. நீங்கள் அதெல்லாம் அவங்களுக்கு மனசில் இருக்கும் இல்லையா? தினகரனே போய் சேர்ந்தா கூட அவங்க நினைக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வசதிக்கு சேர்ந்துக்கலாம், நாங்கள் ஏன் அவருக்கு ஓட்டு போடணும், நீங்கள் அந்த கட்சியை வந்து ஒரு குறுகிய ஏரியாக்குள்ள ஒரு கட்சியாக மாற்றுறீங்க, நீங்கள் எங்கள் ஆட்களெல்லாம் ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு அவங்க நினைக்கலாம் இல்லையா? 2001 பாமகவும் விசிகாவும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. டாக்டர் ராமதாஸ் 2011 பாமக விசிக ஒரே கூட்டணி. 2011 பாமக 3 இடத்துல வின் பண்ணாங்க, விசிக ஒரு இடத்துல வின் பண்ணல. அது வந்து பொருந்தா கூட்டணி. ஆக்சுவலாக கீழ் லெவலில் ஜெல்லாகலை. எலியும் புரியவாக இருந்தாங்க. தலைவர்கள் ஒன்றுபட்டாங்க, கீழ் லெவலில் ஜெல்லாகலை. இந்த சேம் கேஸ் இங்கேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தினகரன் இப்போ ஒரு அவசியத்துக்கு நெசிட்டிக்கு அவர் ஜெல்லாக இருக்கலாம், அங்கே போயிருக்கலாம். அவர் என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவருக்கு பாஜக ப்ராமிஸ் பண்ணி அவர் கூப்பிட்டுருக்காங்க. எங்க இது அதிமுக தலைமையிலான ஆட்சின்றதோட என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்றாங்க. நிறைய பேர் கேட்கலாம், எப்படிங்க அதிமுக தனியாக மெஜாரிட்டி வந்தால் அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க, அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது ஆக்சுவலாக. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதிமுக தனியாக வந்தால் கூட அமைச்சரவையில் பாஜகவுக்கு பங்கு கொடுத்தே ஆகணுன்றது தான் அங்கே முக்கியமான விஷயம். என்னன்னா ஆந்திரா மாடல். இனிமேல் எந்த இடத்துல போனாலும் பாஜகவுக்கு ஆந்திரா மாடல் தான். ஆந்திராவில் நாயுடுக்கு மெஜாரிட்டி இருக்குது, அவர் ஏன் பாஜகவுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தாரு?
அமைச்சரவையில். அதே பாணி தான் இங்கேயும் கையாள போகிறாங்க. நீங்கள் என்னதான் சொல்லலாம். அப்படின்னா அவங்க தம்பிதுரைக்கு மந்திரி பதவி கொடுத்துருவாங்களா? சிவி சண்முகத்தையும் தந்திரி அதெல்லாம் கொடுக்க பதவி மத்திய மாட்டாங்க. மந்திரி ஆக்கிடுவாங்களா அதெல்லாம் பிஜேபியில்? கொடுக்க மாட்டாங்க சார். அது அவருக்கு அவங்க எம்பியான சந்திரபாபு நாயுடு கட்சிக்காரர் அங்க பார்லிமெண்ட்ல இப்ப ஒரு சிவில் ஏவியேஷன் அந்த மினிஸ்டர் சூழ்நிலை வரும்போது கண்டிப்பா அதை இவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அவங்களுடைய கண்டிஷன் என்னன்னா, நீங்க தனி மெஜாரிட்டி வந்தாலுமே எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்தாலும் இல்லைன்னா என்ன நடக்கும்னு அடுத்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதிலும் இருக்கு. இல்லைன்னா அமராவதிக்காக ஏகப்பட்ட ஃபண்ட்ஸ் வாங்கினார் நாயுடு. எப்படி வாங்கினார்? அவருக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் ஸ்பெஷல் ஸ்கீம்ஸ்லாம் எப்படி கொடுக்குறாங்க? ஓகே, நீங்க எதை நம்பி நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க? ஆண்களுக்கு இலவச பஸ் பயணம் 2000 ரூபாய் மத்திய அரசு நம்பி தானே வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க ஃபண்ட்ஸ் கொடுப்பாங்கன்ட்டு. அந்த ஃபண்ட்ஸில் கை வச்சுருவாங்க நீங்கள் அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்னா. அதுதான் அங்கே கொடுத்துருக்கிற உறுதிமொழி ஆக்சுவலாக. அதனால் வந்து என்டிஏ கூட்டணின்னு வந்து தினகரன் சொல்கிறது வந்து பாஜக அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்டிஏ கூட்டணி ஆட்சி தாங்க, அதிமுக தனியாக வந்தாலும் நம்ம அமைச்சரவைக்குள்ளே இருப்போன்னு வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. அதை நம்பி தான் அவர் உள்ளே போயிருக்கார். ஆனால் ஓட் பேங்க் எடுத்துன்னு போவாரான்னா அந்த ஓட் பேங்க் எடுத்துன்னு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. ஓகே, உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.